வரல. அப்பா என்ன சொன்னாரு? டேய், அண்ணனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவரு நேத்து நடந்த இன்சிடென்ட்ல இருந்து இன்னும் வெளியே வரல கார்த்தி. ரொம்ப நொந்து போயிருக்காரு. அப்போ அப்பா வரமாட்டாரா? ராகவா, நீங்க போயிட்டு வாங்கடா. இல்ல அத்தை, அப்பா வராம நாங்க மட்டும். தோக்க போற இடத்துக்கு எப்படி வருவாரு? எவ்வளோ பெரிய அவமானம். போற வர நண்டு செண்டெல்லாம் சீண்டும். அதெல்லாம் பார்த்தா மனுஷன் நெஞ்சு புடிச்சிட்டு உட்காந்துருவாரே. இந்த வீட்லயே இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. டேய், அமைதியாடுறா. இந்த ரோட்ல போகும்போது காரணமே இல்லாம ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் நம்ம பைக்கை துரத்திட்டே வரும், ஞாபகம் இருக்கா? அதுவே பைக் ஸ்டாண்டை போட்டு கல் எடுத்தோம்னா தெரிச்சு ஓட்டிடும். அந்த மாதிரி தெருநாய்க்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு கூடாதுடா. எப்படி பேசுறான் பாத்தியா? வன்மத்துல பேசுறானுங்கம்மா, அதெல்லாம் நீ கண்டுக்காத. எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவன் கடை அந்தரத்துல பறக்க போகுதுன்னு மட்டும் பாரு. மா, ஆரத்தி கரைச்சு ரெடியா வை. உன் மக பிரசிடென்டா வரேன். வரட்டா? பாய். மாறா, உங்க அப்பா பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்துங்கிறது நீ ஜெயிச்சுட்டு வர்றதுதான். அதை மட்டும் மனசுல வச்சுக்க போதும். அத்த, திரும்ப நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது பிரசிடென்டா தான் வருவேன். உங்க அண்ணன்கிட்ட சொல்லிடு. டேய் வாங்கடா. போயிட்டு வா. போயிட்டு வா. ஏய், மேலதாளம், தாரத்தப்பட்ட, பட்டாசு, மாலை எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. பக்கவா ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல எலெக்ஷன் முடிஞ்சிரும். யார் ஜெயிச்சான்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இங்க சில பேருக்கு காது கிளியர் அளவுக்கு அடிக்கணும், புரியுதா? அதெல்லாம் தடபுடலா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேனே. இவன் வேற தேவையில்லாம வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். அப்புறம் கார்த்தி, நீ ஒன்னும் பயப்பட வேணாம். என்ன, நான் தலைவரானா சங்கத்துல இருக்க உங்க கடையை ஒன்னும் தூக்கிட மாட்டேன். எப்பயுமே ஆதரவு உனக்கு தான், சரியா? ஏன்னா நீ இப்போ ஒன் ஆஃப் த பார்ட்னர்ல, அதுக்கு தான் சொல்றேன். கொசுவை யாராவது அடிங்கடா. எங்க டாடி வரல? டேய் போடா. ஓ, வீட்டுல இருக்காரா? சரி சரி சரி. ஜெயிச்ச உடனே டாடி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் ஆசீர்வாதம் வாங்கணும். வாங்கலாம் போ. டேய், இந்த பால்லாம் கட்ட அனுப்பிட்டுருக்கல? ஆமா, அனுப்பியாச்சு. எல்லாம் நமக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க.
நடைபெற்ற தேர்தலின் முடிவுகள். முதல் சுற்றின் முடிவு, விஜி 150 வாக்குகள், மாறன் 120 வாக்குகள், சூர்யா 75 வாக்குகள். நமக்கு எப்படி இவ்வளவு குறைஞ்சது? நம்ம ஈக்குவலா இருக்கணுமே. செலவு வேற அவ்வளவு பண்ணியிருக்கோம். ச்சே. ஏய், என்னடா நடக்குது? அதானே தெரியல. கடைசி சுற்றின் முடிவுகள்.